எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கோன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க. இப்போ ஒருத்தவங்க லைவை பார்த்தேங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னெல்லாம் பேசுது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என்னங்க, எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பொண்ணு சத்தியாதாங்க. அது அப்படி லைவ் ஓட்டிருக்குது அந்த பொண்ணு. எதுக்குங்க சாகணும் சொல்லுங்கள்? அப்பா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. டைவர்ஸ் கொடுத்தா தான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். டைவர்ஸ் கொடுக்காம விட்டுற வேண்டியது தானே. டைவர்ஸ் கொடுக்காம இருந்தால் எப்படி இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க? நீ எப்போவோ வர்றப்போ வாடான்னு சொல்லிட்டு நீ வாட்டு கம்முன்னு வேலையை செஞ்சோமா, யூடியூப்பில் வீடியோ போட்டோமா, வேலைக்கு வெளியில் கொஞ்சம் போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. 4 சனத்தை பார்க்கும்போது பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கவலை தெரியாது. அப்படி போய் வாழ்கிறத விட்டு போட்டு என்னத்துக்கு போய் சாகணும்? ஜாகிறேன்னு எத்தனை பேர்த்துக்கு இப்போ உங்கள் லைவை பார்த்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே மன உளைச்சலாக இருக்காதா? ஏதாவது பண்ணிக்குமோ என்னமோ அப்படின்னு முட்டாள்தனமாக இல்லையா? எதுக்குங்க சாகணும்? சாகிறதுக்கு ஆண்டவன் கொடுத்த உயிரை அவனை எப்போ எடுக்கிறான்னு எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ஏங்க வலுக்கட்டாயமாக போய் சாகணும் சொல்லுங்கள்? உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. பெரிய பணக்காரவங்கிற அவங்களுக்கு தகுந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு தகுந்த கஷ்டம் நம்மளுக்கு இருக்குது. கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாகணும் அது இதுன்னு முடிவு எடுக்கணும்? உங்களுக்காக உங்கள் அப்பா கூட துணைக்கி இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு வெளியில் போகலாம், முடிஞ்சப்போ இப்போ நைட்டு இப்போ லைவ் ஓட்ட மாதிரி ஒரு லைவ் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு போடலாம். அது உங்கள் அப்பாவும் சமைக்கிற வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான். அதனால் உங்களுக்கு சமைக்கிறது கூட உங்கள் அப்பா செஞ்சு வைப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் பிள்ளைக்காக எல்லாமே செய்வாங்க. சந்தோஷமாக வாழ வேண்டியதானே. இப்படி கூட வச்சுக்கிட்டு என்ன உங்களாலே உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல. நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி எடுத்தாலும் இந்த மாதிரி கூட ஒரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கணும். உங்கள் புருஷன் உங்கள் கூட இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்று அந்த மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? டைவர்ஸ் கொடுக்காதீங்க. டைவர்ஸ் கொடுக்காம விட்டிங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. அதை மீறி பண்ணாலும் அந்த கல்யாணம் செல்லாது. நீங்கள் போய் அப்படி ஏதாவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போவும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னங்க, ஜாகிறேன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கோலத்தனம். நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்கிறீங்க. இந்த ஏன்னா புருஷன் ஒருத்தன் தான் வாழ்க்கையா? வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. ஏன் உங்களுக்கு இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்துன தகப்பம் தேவையில்லையா? உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கும் சரியில்லைங்கிறீங்களே. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா அவங்கள யார் பார்த்துக்குவாங்க? எங்கள் ஊர்லேங்க திருப்பூரில் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பவும் அந்த அக்காட்ட நான் பேசுவேன், போவேன், பார்ப்பேன். அந்த அக்கா எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ அந்த அக்கா வேறு இவங்க வேறு தானுங்க. அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு அந்த அக்காவுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேருமே இல்லை. சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அந்த அக்காவுக்கு 2 தம்பி, சின்ன சின்ன பசங்க. அவங்களையும் வளர்த்தி ஆளாக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கா ஒரு அண்ணனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அப்போ எனக்கு அந்த அக்கா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்க. ஆனால் அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அண்ணன் இந்த அக்கா மாநகரம் தான். அந்த அண்ணன் ரகுவரனாட்டு இருப்பாங்க பார்த்தா, நல்லா ஹைட்டாக. அந்த அவங்க ரகுவர ஜாடையிலேயே இருப்பாங்க, சிகப்பாக இருப்பாங்க. இந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அக்காவே சொல்லுவாங்க, அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கி நான் அதுக்கான இதையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. கல்யாணம் பண்ணி அந்த அக்கா மாசமாக இருக்கும்போது அந்த அண்ணன் விட்டுட்டு போயிட்டாங்க. போனாங்கன்னா அப்படித்தான் இவங்க வீட்டுக்கார மாதிரி தாங்க. எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அந்த அக்கா வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஆனால் அந்த அண்ணனுக்கும் சேர்ந்து இந்த அக்கா தான் சம்பாதிச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி கூட புருஷன்னு இருக்கிறாங்கன்னு அந்த அக்காவும் பார்த்துக்கிச்சு. கஷ்டப்பட்டு அதை தைச்சு வேலையை செஞ்சு பார்த்தது. அப்புறம் மாதமாக இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டு குழந்த பிறந்தோடனே வருது. அப்புறம் 2வது ஒரு பையன் வயிற்றில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா அந்த அக்காட்ட வாடகையெல்லாம் கண்டிஷனே போட்டு கேட்க மாட்டாங்க. உன்னால் முடிஞ்சப்போ கொடு அப்படின்ட்டுருவாங்க. அந்த அக்காவுக்கு மட்டும் அந்த அக்காவே எங்கள் அம்மா பிள்ளை இடத்தான் பார்த்துக்கும்.
அப்போது எங்கள் அக்கா பையனும் அந்த அக்கா பிள்ளையும் ஒரு வயசு. அப்புறம் இப்போ அந்த அக்காவோட பையனுமே எங்கள் அக்கா ஒன்று ஒரு வயசு. அந்த மாதிரி எங்கள் அக்கா வயசு தாங்க அந்த அக்காவுக்குன்னு. அப்படி கஷ்டப்பட்டு அந்த அக்கா அந்த குழந்தைய 2 பேர்த்தையும் அப்புறம் இப்படியே தான் பண்ணுவாங்க. அந்த அண்ணனும் வருவாங்க போவாங்க. அப்புறம் அந்த அக்கா பார்த்துச்சு, வேண்டாம் நீ வரவே வேண்டாம், நானே குழந்தையில வளர்த்திக்கிறேன், நீ வந்தீன்னா எனக்கு சிரமந்தான் வருது, நீ வரவே வேண்டாம், நான் நிம்மதியாக என் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பிள்ளையும் மைனி அந்த அக்கா பட்ட கஷ்டம் நாங்கள் கண்ணார பார்த்துருக்குறோங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு நாள் கூட ஒரு உடம்பு முடியலைன்னா அந்த அக்கா லீவ் போட்டு வீட்டில் இருக்க முடியாது. வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு 2 குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு குழந்தை இருக்குதுங்க. அந்த அக்கா பேத்தி எடுத்துருச்சு. இன்னொரு பையன் வந்து படிப்பு முடிச்சுட்டு இப்போ அவங்க அம்மா வேலைக்கு போக வேண்டாம், நீ கம்முன்னு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு இப்போ பையன் பார்த்துக்கிறேன். அப்படி அந்த அக்காவில் எந்த ஆதரவுமே கிடையாதுங்க. அந்த அக்காவுக்கு மாமியார் மாமனாரும் கிடையாது. இருந்தாங்க, அவங்களாம் பார்த்துக்கல. அந்த அக்காவுக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு அந்த அக்கா வந்து வாழ்ந்து இன்றைக்கி மகாராணி மாதிரி உட்காந்துருக்குறாங்க. எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் கூட இருந்தானே இல்லைன்னு நான் அடித்தாலும் முடித்தாலும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம வந்து சாகலாம். எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். பாசமே இல்லாத ஒரு ஆளுக்காக நம்ம ஏங்க உயிரோடணும்? நம்ம உயிர் என்ன அவ்வளோ எரிஞ்சா கிடக்குது? சாவி எதுக்குமே தீர்வு கிடையாது. எதா இருந்தாலும் 2ல் 1 வாக்கலாமே, என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்கள்? புருஷனுக்காக தற்கொலை பண்ணிட்டு சாகிறாங்கன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எதுக்குங்க தற்கொலை பண்ணணும்? தயவு செஞ்சு என் வீடியோலாம் அவங்களுக்கெல்லாம் பார்வைக்கு போகுமான்னு தெரியல. ஒரு வேளை அவங்க வீடியோவையும் பார்க்குறீங்க, என் வீடியோவை பார்த்தா அந்த பொண்ணுக்கு எப்படியாவது சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்குதுங்க. ஒருத்தவங்க வந்து இப்படி அழுதுட்டு இந்த மாதிரி மனசு ஒடிஞ்சு பேசும்போது, ஏங்க நீங்களும் தானே ஆகட்டும், உங்கள் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணிங்க. புருஷன் ஸ்டடியாக இருந்தால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. புருஷங்காரன் அவளோட தான் நான் வாழ்வேன்னு சொன்னால் அவங்களும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பையனையே வேண்டான்னு கூட வெறுத்து விட்டுருவாங்க. தவிர புருஷனும் சேர்ந்து உள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? நல்ல வேளை குழந்தைங்க இருந்திருந்தால் இதை விட கஷ்டம் தெரியுங்களா? நிம்மதியாக வேலைக்கு போனோமா, சந்தோஷமாக ஜாலியாக வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியதானே. இதுக்காகலாம் யாராவது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களா? என்னத்தைங்க சொல்கிறது? இப்போல்லாம் கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் தகுதிங்கிறதே இல்லைங்க. எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு